திருக்குறள் உலகில் உள்ள பூசல்களையும் பிணக்குகளையும் மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் அகற்றி மக்களுக்கு வழி காட்டக்கூடிய நூல் திருக்குறள். யாம் அறிந்த புலவர்களிலே கம்பரை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்றார் சுதந்திர கவி பாரதி. நான் அறிந்த நூல்களிலே வள்ளுவரது குரலை போல் அரிதிலும் அரிய நூலை கண்டதில்லை என்றார் உலக உத்தமர் காந்தி மகான். இது அகில உலக மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று காந்தி மகான் விரும்பினார். அவர் கண்ட கனவு இன்று நனவாகி வருகிறது. திருக்குறள் ஏறதாழ 2500 ஆண்டுகளுக்கு நம் நாட்டு மக்களால் போற்றி காப்பாற்றப்பட்டு வந்துள்ளது என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான காரியம். ஒரு அரிய பொக்கிஷம் என்று கூட திருக்குறளை நாம் குறிப்பிட வேண்டும். ஜாதி, சமயம், நிறம், மொழி, நாடு முதலிய வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்பதால் அழியா புகழ் பெற்று விளங்குகிறது திருக்குறள். பதவி வகிப்போருக்கும் பதவி வகிக்க விரும்போருக்கும் பதி சொல் இனி சொல் ஆகிய இருவரது சொல் அன்பில் இருந்து பாதுகாக்க செய்யும் கவசம் திருக்குறள். அமைச்சரின் கடமை, வேளாளரின் பண்பு, வறுமையின் கொடுமை, காதலின் பெருமை. வறுமையின் கொடுமை, காதலின் பெருமை இவைகளை விளக்குவதால் ஆழ்வோர் ஆளப்படுவோர் இருவரது அறிவையும் அறிய வல்லது துளைக்க வல்லது திருக்குறள். அமைதியையும் அன்பையும் பெருக்க வல்லது திருக்குறள். வாழ்க்கை துணைக்கு வழிகாட்டுவது திருக்குறள். பெண்ணின் பெருமையை பேராதரவு அளிப்பது, பெண்ணின் பெருமைக்கு பேராதரவு அளிப்பது திருக்குறள். ஆகையால் ஆண், பெண், ஏழை, பணக்காரர், பாட்டாளி, முதலாளி அனைவரும் இவ்வறிய நூலை படித்து அனுபவத்தில் கொணர்ந்தால் நாட்டையே அறிவு வளர்த்துவிடும். அன்பும் அறிவும் பெருகும், வாழ்வும் வளமும் பெருக வைக்கும் திருக்குறள். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போல, உலகுக்கு ஒளி போல, உடலுக்கு உயிர் போலே. உலகுக்கு ஒளி போல, உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்
அப்பாலே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யழிக்க பாட்டிட்ட தேனிது. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யழிக்க பாட்டிட்ட தேனிது. வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது. வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது. எம்மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது. எம்மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே